இந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. அதான். முன்னாடி உங்களுக்கு இது தயக்கமா இருந்திருக்கலாம். அதான் இப்போ ஒரு ஆட்ல ஆக்ட் பண்ணிட்டீங்கல்ல, இன்னும் என்ன தயக்கம் உங்களுக்கு? அது அது இல்ல, எனக்கு அது மட்டும் காரணம் இல்ல. வேற என்ன? இதுக்கு சக்தி என்ன சொல்லுவாருன்னு அவர்கிட்ட கேட்கணும். சக்தி கிட்ட தான் நானே கேட்டேனே. அப்படியா? நீங்க பண்ணுவீங்களான்னு நான் கேட்கல, அவன மாடலா வருவியான்னு நான் கேட்டேன். அவன் எனக்கு மீட்டிங் இருக்கு, நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்படியா? பொன்னி, இப்ப நீங்க போய் என்ன கேட்க போறீங்க? நான் போட்டோ ஷூட் பண்ணட்டுமான்னு கேட்க போறீங்க. ஆமா. ஏங்க, அவன் என்ன அதுக்கு வேணாம் நான் சொல்ல போறான்? இல்ல கார்த்திக், நான் எதுக்கும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. அதுவும் கரெக்ட் தான். எதுவா இருந்தாலும் கணவன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு பண்றதா மனைவிக்கு அழகு. இட்ஸ் கரெக்ட் ஆக்சுவலி. டேய் ஹரிஷ், உனக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணிருக்கேன், அத முதல்ல செக் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு சரியா? எப்பவுமே பிஸியா இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணுவான். இல்லடா, அந்த ஸ்கெட்ச் எல்லாமே அதுல அட்டாச் பண்ணிருக்கேன். வந்துட்டான். பொன்னி, போங்க. அந்த ஃபைலை முதல்ல பார்த்து எனக்கு சொல்லு, ஓகேவா? முருகேசன், இத பத்தி நான் யூனியன்ல பேசிட்டு கூப்பிடுறேன், ஓகேவா? சரி சரி, நான் வச்சுறேன். என்ன சக்தி, ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாப்பா, இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அதுக்கு போயே ஆகணும், அதான் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கேன். பொன்னி, போங்க. இப்ப எப்படி கார்த்திக் போய் கேக்குறது? அதெல்லாம் ஒத்துப்பான், போய் கேளுங்க. சரி, கேட்டு பாக்குறேன். சரி, நானும் வரேன். ஹாய்டா. சக்தி, சொல்லு பொன்னி. கார்த்தி ஒரு விஷயம் கேட்டாரு. என்ன? இல்ல, அது வந்து அவருக்கு ப்ராஜெக்ட் விஷயமா ஏதோ போட்டோலாம் எடுக்கணுமா? ஏன்டா? அதான் எனக்கு மீட்டிங் இருக்கு, நான் முடியாதுன்னு சொன்னதுனால இப்ப பொன்னி கிட்ட சொல்லி என்ன காம்ப்ரமைஸ் பண்ண பாக்குறியா? அதெல்லாம் முடியாது, படா. இல்ல, நீங்க பண்ணி தர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா அவரு இப்போ என்ன கேக்குறாரு? ஒன்ன கேக்குறானா? டேய், ஆமா.